வணக்கம், இது விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணி ரைஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். தேவையான பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, நிறைய போடக்கூடாது. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. சும்மா கொஞ்சம் போல் போட்டால் போதும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிலோ வெங்காயத்துக்கு ஒரு 150-200 கிராம் தக்காளி நிறைய போட வேண்டாம். 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட சும்மா ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 200 கிராம் கேரட்டு, 6 பட்டாணி பாக்கெட் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது ரெண்டுலேயுமே நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் தான் போடணும். இதில் பாதி போட்டால் போதும். அது 2 பேக்கெட்லேயே நான் பாதி தான் போட்டிருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். குக்கரில் பண்ணால் ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த சாப்பாடு ஆகிடும். நம்ம கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கு. அதாவது பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ தேவையான தண்ணி விட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் தான் காய்கறியிலலாம் உப்பு சேரும். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறேன். திரும்ப மூடியை போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட தேவையான அளவு பட்டை லவங்கம் சோம்பு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் போல் மல்லி, ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் தக்காளி வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். தக்காளி, வெங்காயம், சோம்பு, மிளகு, தேங்காய் இதை அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மிக்ஸ் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, அது கூட தேவையான அளவு உப்பு. மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை சேர்க்கலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி வருது. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் சாதத்தை. அவ்வளோதான், தம்மு போட்டுட்டேன். இறக்கும் போது கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். சாதம் ரெடி ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே இதை பண்ணலாம். இது நிறைய மசாலாலாம் தேவை கிடையாது. கொஞ்சம் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அப்பளமும் பொரிச்சாச்சு. உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது இல்லை சிக்கன் மட்டன் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அந்த ரைஸ்க்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம்.